வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு தி விச்சோடைய எபிசோட் 4க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு என்ன டெஃபினெட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன எபிசோடில் ஹீரோ ஹீரோயினி விச் கிடையாதுன்ற விஷயத்த நான் எல்லாருக்கும் நிரூபிப்பேன்னு சொல்லியிருப்பார். அதுக்கான ஒரு அனலைசிங்கை ஹீரோ பண்ணியிருப்பார். அதுக்கு நடுவில் ஹீரோடைய ப்ரொஃபஸர் ஹீரோயினி விச் கிடையாதுன்றதுக்காக சில ரிடில்ஸை கொடுத்துருப்பாரு. அதை கிளியர் பண்ண சொல்லி அதை கிளியர் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அந்த ரிடிலில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது என்னென்னா, ஆக்சிடெண்ட் பண்ண எல்லா இடத்துலையுமே ஹீரோயின் இருந்த விஷயம் தெரிய வருது. அதை அவங்க கொலீக்கிட்டே ஒரு பேசுகிறாரு. அவங்க கொலீக்குமே இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ எப்படி அதை நிரூபிப்ப, அவள் விச் கிடையாதுன்னு உனக்கு எப்படி தெரியுன்ற மாரி அங்கே இருக்கவங்க கேட்டுன்னு இருக்காங்க. அதை கண்டிப்பாக நிரூபிப்பேன்ற மாரி இவர் ஒரு கேஸ் ஃபைலை எடுத்து காமிக்கிறாரு. அந்த கேஸ் ஃபைலில் க்ரைம் சென்ட்டுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இதை போலீஸ் பார்த்த உடனே போலீஸ் இதுக்காக புது க்ரைம் சைட்டை க்ரியேட் பண்ணாங்க. போலீஸ் இதுக்காக புது மேப்பை க்ரியேட் பண்ணாங்க. க்ரைம் சைட்டை அவங்க குறைக்க ஆரம்பித்தாங்க. அவங்க போகக்கூடிய ரூட்டை விட்டு அவங்க வேற ஒரு ரூட்டுக்கு போனாங்க. அது மூலயமா இந்த இடத்துல ஏகப்பட்ட க்ரைம் குறைஞ்சிச்சின்னு சொல்ல, அதே தான் நானும் ட்ரை பண்ண போகிறேன். அந்த விச்சுக்காக நான் புதுசாக ஒரு மேப்பை க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் அவளால் கண்டிப்பாக போக முடியுன்ற மாரி ஹீரோ சொல்ல, அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா ஹீரோயினி அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய ரெப்பன்சல் மாரி ஒரு கதையை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த கதையை இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க மூலியமாக தான் இந்த பக்கம் ஹீரோயினி சர்வைவ் ஆகுறாங்க. அவங்கக்கிட்ட அடிக்கடிக்கு ஹீரோயினி ஃபோன் பேசின்னு இருப்பாங்க. அவங்க பேர் சீரின்றது. அதே சமயத்தில் ஹீரோயினி ஆஸ்திரேலியாவுக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்காக இவங்க பணமும் சேர்த்து வச்சுருக்காங்க. இது மொத்தத்தையுமே இவங்க அந்த சிரின்ற ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த சிரின்ற ஃப்ரெண்ட் மூலியமாக தான் ஹீரோயினிக்கு பணம் கிடைக்குது. ஹீரோயின் எழுதக்கூடிய சில கதைகளுக்கு வேல்யூவும் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஹீரோயின் எப்படின்னாச்சும் ஆஸ்திரேலியாவுக்கு போகலான்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோயினி பேசிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது வெளியே எல்லா விஷயத்தையுமே ஹீரோயினி நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சோளக்காட்டு பொம்மை இருக்கும். அதையுமே இவங்க நோட்டீஸ் பண்ணிட்டோன்னே என்னால் யார்கிட்டையும் பேச முடியல, உங்ககிட்ட தான் பேச முடியுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே இடத்துல அவங்க சின்னதாக தோட்டம் கிரியேட் பண்ணுற மாரி இருக்குது. இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படியே அந்த சைடு காமிச்சா அந்த சைடு ஹீரோடைய ஆஃபீஸில் ஒரு லேடி நான் இந்த மாதிரி ரிசைன் ஆகிறேன், என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு எங்கள் வேல்யூவே கிடையாது, என்னுடைய ப்ராடக்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்ற மாரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர்கிட்ட பேசி இவங்க செம்மையாக சண்டை போடுறாங்க. அவருமே கொஞ்சம் கடுப்பாயிட்டார். அதில் நான் இதெல்லாம் என் ஃபேமிலிக்காக தான் பண்ணுறேன், நான் எதுக்கு இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன்ற மாரி அவர் மாணவரையே கத்திக்கிட்டு சரின்ற மாரி விட அந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை போயின்னு இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது அட் அ டைம் நம்ம ஹீரோவும் ரிசைன் ஆகி போகிறாரு. ஹீரோ எதுக்கு போகிறாருன்னா, நம்ம ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஹீரோயினி விச் கிடையாதுன்னு அவர் நிரூபிக்க ஆசைப்படுறாரு. அதுக்காக இவர் போகும்போது அந்த இடத்துல இவருக்கு தெரிஞ்ச சீனியர் சொல்கிறாரு, நீ போகாத, நான் உனக்கு சம்பளம் ஏற்றி தரேன், உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணி தரேன்னும் போது நான் அதுக்காக போகல, நான் போகிறது வேற ஒரு விஷயம், எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது, இதோட அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலைன்னு சொல்ல அந்த இடத்துல சீனியரும் இதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அவருமே புரிஞ்சுக்கினாரு. ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ரெண்டுக்கு எடுக்கிறாரு. அது ஹீரோயினிக்கு எதிராக இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட். ஹீரோயினியோடைய வீடை பார்க்கலான்னு பார்க்கும்போது ஹீரோயினியோட வீடு தெரியல. மேலே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு மேலே இருந்து பார்த்தா தான் ஹீரோயினியோட வீடு தெரியும்னு நினைக்க, அதில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் போகணுன்னு இவங்க சொல்லும்போது அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காருன்னும் போது அவர்கிட்ட நான் பேசலாமான்னு இவங்க கேட்கும் போது அந்த இடத்துல அந்த லேடியுமே முடியாதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ பணத்தை வச்சு மழுப்பும் போது அவங்க சரி நான் அதுக்கு ட்ரை பண்ணுறேன்ற மாரி சொல்ல, சரின்ற மாரி அந்த ஆள் எங்கே இருக்காரோ அங்கே போகிறாங்க. அவர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹீரோ நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீரோ நேம் சங்மேன்ன்றது. அந்த இடத்துல வேலை செய்ய ஹீரோ எவ்வளோ மதிப்பு தந்தாலும் அந்த ஆள் பெருசாக பேசாமல் போக அந்த லேடியுமே ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அவன் ரொம்ப மோசமானவன், அதான் அவன்கிட்ட என்னால் பேச முடியலன்றமே சொல்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு இந்த பக்கம் ஹீரோவும் போயிடுறாரு. அதே சமயத்துலேயே அப்படியே ஹீரோ அந்த பையன் கூட எப்போனாச்சும் கனெக்ட் ஆகலான்னு சொல்லிட்டு அந்த பையன் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனுக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட எப்படி ஒரு டீலுக்கு இவர் வர்றாரு. அது மூலயமா அந்த பையனுடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டை இவர் வாங்கிக்கிறாரு. அந்த பையனை இவர் கீழே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் காமிச்சு அந்த இடத்துல அழகாக ஹீரோயினியோட வீடை இவர் பார்க்க இதான் ஹீரோவுக்கும் தேவை. அதுக்கடுத்து தான் அந்த பையனும் ஹீரோவும் இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அப்படியே நமக்கு பேரலாக ஹீரோயினியை காமிக்கிறாங்க. ஹீரோயினி இந்தமாரி சீரி கூட தான் பேசின்னு இருக்காங்க. அவங்க கூட இந்தமாரி இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதாகவும், இந்தமாரி ஆஸ்திரேலியாவில் ஒரு இடத்துல யாருமே வாழ மாட்டாங்க,
அதிக மக்கள் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நான் நிம்மதியாக இருக்கலான்னு இவங்க சொல்ல, அதை கேட்டு சிரி சந்தோஷப்படுறாங்க. உனக்கு ஒரு லட்சியம் இருக்குன்ற மாரி அந்த இடத்துல இவங்க தோட்டம் வளர்த்துருப்பாங்க. அதை பற்றி கேட்கும்போது நெக்ஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கு வளர்க்கலான்னு இருக்குன்ற மாதிரி சொல்ல, இந்த சின்ன இடத்துல உருளைக்கிழங்கு வளருமான்னு சிரி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி ஏன் வளராது, அதுக்கு நல்ல மண் இருந்தால் வளர முடியும், ஏன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்ததுன்னு இவங்க சொல்ல, அப்படியே நமக்கு பேரலாக ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ இந்த பக்கம் ஷார்ட்னு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த போலீஸ்கிட்டேருந்து. அந்த போலீஸ் உங்கள் காரை உடச்சவரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட் எபிசோடில் உடச்சிருப்பாரு. அதை தான் உடச்சவன் பேர் ஜுங்ஹோ. அதே சமயத்தில் இந்த ஜுங்ஹோவுடைய இன்சூரன்ஸ் ஹீரோவால் தான் கேன்சல் ஆகிருக்கு. அதே சமயத்தில் இந்த ஜுங்ஹோன்றவர் ரொம்ப மோசமானவர். இவர் தலைமறைவில் இருக்கார். இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல ஹீரோ ஆல்ரெடி இவன் மேலே கேஸ் கொடுத்தாருல, இதுவுமே சேர்ந்து இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். அதில் இந்த பக்கம் ஹீரோ நான் அந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டா இவருக்கு வேறு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குமான்னு போது இல்லை இவன் ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கான்னு இவங்க பேசின்னு இருக்காங்க. இந்த இடத்துல அவன் என்னமோ ஒரு மிஸ்டேக்கால் தான் இதை பண்ணான்ற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அவனுக்கு தேவையான நேரத்தில் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டிருக்கு, ஆனால் ஹீரோ அதை ரத்து செஞ்சுருக்காரு. அதால் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு ஹீரோவுக்கு புரியுது. அதால் ஹீரோ இதை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிடுறாரு. ஹீரோவுக்கு நல்லாவே ஜுங்ஹோவோடைய அந்த கஷ்டம் புரியுது. அதே சமயத்தில் ஹீரோ இந்தமாரி ஹீரோயின் வீட்டுக்கு எதிராக ஒரு லைட் சரியில்லைல்ல, அந்த லைட்டை சரி பண்ண யார்கிட்டனாச்சும் பேசலான்னு இவர் இருக்கார். அந்த விஷயமா இவர் பார்த்துன்னு இருக்கார். யாரும் அந்த மாதிரி லைட்லாம் சரி பண்ணுவாங்கன்ற மாரி இவர் பேசின போலீஸ்கிட்ட கேட்டுட்டு இவர் அப்படியே வராரு. இப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு ஹீரோ அவருடைய வீட்டுக்கு போகலான்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜுங்ஹோ தான் அடிக்கிறது. ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணி ஜுங்ஹோ கிட்ட அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு அடி கூட அடிக்கலை. அந்த இடத்துக்கு சங்மின்னும் வந்து அவனை பிடிக்க, ஆனால் அந்த பக்கம் சங்மின் போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு போது ஹீரோ வேணான்னு சொல்கிறாரு. ஹீரோ ஜுங்ஹோ கிட்ட இருந்து அடி வாங்கும்போது ஜுங்ஹோ வயிற்றில் பசி எடுக்க ஆரம்பிக்குது. அதை ஹீரோ புரிஞ்சுக்கின்னு அவருக்கு நூடுல்ஸ் வாங்கித்தர, உங்களுடைய கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன், அந்த சமயத்தில் எனக்கு எந்தவித ஐடியாவும் தோணலை, உங்களுக்கு நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன்னும் போது இந்த இடத்துல ஜுங்கோ அவருடைய ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்காரு. எல்லாருமே தனித்தனியாக போயிட்டாங்க. இவர் இந்தமாரி தெருவில் படுக்கிற மாரியான ஒரு நிலமை தான் இருந்திருக்கு. அந்த நிலமையிலேருந்து இவர் சூசைட் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் நம்மளை இந்தமாரி ஆயிடுச்சவன் உயிரோடு இருக்கும்போது நம்ம எதுக்கு சூசைட் பண்ணணும்னு அவருக்கு தோணியிருக்கு. அதில் இவர் யார் இந்தமாரி ஆக்கந்துன்னு இவர் தேடி இருக்காரு. அந்த சமயத்தில் மாட்டேந்தது தான் ஹீரோ. இதெல்லாம் இவர் ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோவும் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு கேஸ் இந்த பக்கம் நடந்திருக்கு. அதை பார்க்க ஜுங்ஹியோக்கு போயிருக்காரு. அதில் ஒரு லேடி தான் விக்டிம். அதெல்லாம் அந்த லேடியை பாதுகாக்கணுன்ற வேலை தான் இப்போதைக்கு ஜுங்ஹியோக்கு தரப்பட்டிருக்கு. அதெல்லாம் அந்த லேடி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அந்த லேடியோ நேம் யோன் ஏன்றது. அந்த லேடியை ஜுங்ஹியோக்கு நான் சொல்கிறேன்னா, நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு நாங்கள் சேஃப்டி தருவோன்ற மாரி அவங்கக்கிட்ட இந்தமாரி ஒரு டிவைஸை தரது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் அமுக்குங்க, இதை அமுக்குனீங்கன்னா இந்தமாரி போலீஸ் டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு வந்துடும், நானும் இல்லை வேறு என்னாச்சும் போலீஸோ வந்துடுவோன்ற மாரி இந்த பக்கம் சொல்ல அவங்களுமே நம்ம ஜுங்ஹியோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவுமே ஜுங்ஹியோக்கு பார்த்து பேசிட்டு நடந்து போயின்னு இருக்காரு. நான் இப்போதைக்கு என் வேலையை விட்டுட்டேன், நான் வேறு ஒரு வேலை பார்க்குறேன்ற மாரி இவர் ஜுங்ஹியோக் கிட்ட இந்தமாரி சந்தோஷமாக சிரித்து பேசும்போது திடீர்னு ஜுங்ஹியோக்கோடைய கையில் அந்த அலாரம் சிஸ்டம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த லேடிக்கு பிரச்சனை யோன்யேவுக்கு. அதை பார்க்கணுன்னு இவர் வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாரு. ஆனால் இவர் ரொம்பவே லேட்டாக போயிடுறாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஆம்புலன்ஸ்லாம் வந்திருக்கு, அவங்களுக்கு ஹெவி இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு நமக்கு சரியாக சொல்லலை, நெக்ஸ்ட் எபிசோட் தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல யோன்யேவோடைய அப்பாவும் செமையாக ஜுங்ஹியோக்கு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா நீங்களாம் போலீஸ் தானே, எதுக்குடா இவ்வளோ லேட்டாக வரீங்கன்ற மாரி பயங்கரமாக இப்படி ஒரு வாக்குவாதம் போயிருக்கும்போது ஹீரோ ஸ்ட்ரைட்டாக சேர்மேனை பார்க்க போகிறாரு. சேர்மேனை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவர் இந்தமாரி சேர்மேன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு அப்படியே ஒரு நைஸாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இவர் ஒருத்தருக்காக வேலை கேட்குறாரு. ஜுங்ஹோவை வேலைக்கு சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஜுங்ஹியோடைய அந்த அக்ரிமெண்ட்டை தராரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜுங்ஹியோக்கு வேலைக்கு சேருங்கன்ற மாரி ரெக்வஸ்ட் வைக்க சேர்மேனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினி எப்பயும் போல் அவங்க வேலையை பார்த்துன்னு இருக்காங்க, கதை எழுதுகிற மாரி. அதில் திடீர்னு அவங்களுக்கு அலாரம் அடிக்குது. அந்த அலாரம் ஆஃப் பண்ணிட்டு இவங்க ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்ட்ரீட்டில் வெளியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமுக்கு தான் எப்பயும் நடந்து போங்கன்னு நினைக்கிறேன். இப்போயுமே ஹீரோயினியை ஃபாலோ பண்ண ஹீரோயினி அந்த பூனைக்கிட்ட போகிறாங்க.
அந்த பூனைக்கிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்குமே நான் இப்படி ஃபீல் பண்ணது கிடையாது. நான் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் தான் அடிக்கடிக்க என்னை வந்து பார்க்குறீங்க. நீங்கள் என்னை பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே நான் ஒரு விச்சோன்னு தோணுது. இந்த பக்கம் சொல்ல பின்னாடி ஹீரோ இருக்கிறாரு. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ விச் இல்லைன்ற விஷயத்த நான் நிரூபிப்பேன். உனக்காக ஒரு புது பேட்டர்னை க்ரியேட் பண்ண போகிறேன். உனக்காக ஒரு வழி திரும்ப பிறக்க போகுது. நீ கண்டிப்பாக ஒரு விச் கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் கண்டிப்பாக உன்னை சேவ் பண்ணுவேன்ற மாரி ஹீரோ சொல்ல, அப்படியே ஹீரோ அவருடைய பழைய ஊருக்கு ரொம்ப நாள் கழித்து போகிறாரு. இவருடைய பழைய ஊரில் இவருடைய அம்மாவுடைய ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போதைக்கு ஒரு லேடி தான் பார்த்து நினைப்பாங்க. அதெல்லாம் அந்த ஸ்டோருக்கு போகிறாரு. அதை பார்த்துக்கிறது இவங்க ஃப்ரெண்டு தான். அதே சமயத்தில் இவருடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில இடத்துல இருப்பாங்க. இவருடைய பழைய ஊருக்கு ஹீரோயினை பற்றின டீட்டெயில் தேட தான் இவர் வந்திருக்காரு. அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டை பார்த்து இவருடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்ற மாதிரி கேட்குறாரு. ஒரு ரீயூனியன் நடத்த போகிறேன்னு சொல்ல, அதே சமயத்துலேயே அந்த ரீயூனியன் ஹீரோயினிக்காக தான் இருக்க போகுது. இவர் ஹீரோயினை பற்றி அனலைஸ் பண்ணணுன்னு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக இவர் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல ஹீரோயினி உட்காந்த பெஞ்சுக்கு பின்னாடி உள்ள அந்த ரூம்குள்ளார போகிறாரு. அந்த ரூம்குள்ளார போகும்போது ஹீரோயினை பற்றின மொட்டை டீட்டெயிலுமே இவர் கலெக்ட் பண்ணணுன்னு இருக்காரு. ஹீரோயினை பற்றி என்ன டீட்டெயிலாக இருக்கோ அது A to Z கலெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்ல, அவர் அந்த ரூமில் அப்பேர் ஆக நெக்ஸ்ட்டு ஹீரோ என்ன பண்ண போகிறாருன்னு கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்வத்திலேயே இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு, இதோட பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணால் டெஃபினெட்லி கமெண்ட் பண்ணுங்கள். போக போக தான் எபிசோடு இன்னும் சூடு பிடிக்க போகுது. 10 எபிசோட் தான், இப்போதைக்கு 4 எபிசோட்ஸ் தான் வந்திருக்கு. கூடி சீக்கிரம் எல்லாத்தையும் பார்த்துடலாம். எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்றதை முக்கியமாக கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. ஓகே, இப்போதைக்கு நம்ம இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதேமாரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.